நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பனையூரில் தாங்க இருக்கோம். இந்த பனையூரில் வந்து பிரதானமாக மூக்கணாங்கயிறு மற்றும் குழந்தைகள் தொட்டில் கயிறு ரெடி பண்ணிக்கிருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். எப்படி தயாரிக்காங்க, எந்த முறையில் தயாரிக்காங்கிறத நம்ம அந்த கம்பெனி உரிமையாளர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நூல் பண்டல் வந்து வரும். இந்த நூல் பண்டலை வந்து பிரித்து அந்த பண்டலில் வந்து எடுத்து படிக்கிருக்காரு. அதே மணிக்கு அந்த நூலோட அளவு திக்னஸ் அது மாறும். அதாவது 80D 90D அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதை இப்போ எடுத்து அண்ணன் படிக்கிருக்காரு. அதோட தளவில் எடுத்து இங்கே பாருங்கள் இப்படி கொடுத்துருக்காங்க. கொடுத்து ஒன்றா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நூலை வந்து இழுத்துட்டு போகிறாங்க. இந்த எஜ்ஜிலேருந்து அந்த எஜ்ஜுக்கு அண்ணே கொண்டு போகிறாரு. பன்னெண்டு நூல் இருக்கு. 12 6 ஆக்கிடுவாங்க. 6 இங்கே வந்து சேர்த்து 1 ஆக்கிடுவோம். நீங்கள் கணம் கூட்டுவீங்க. கணம் கூட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த நூல் தளவை வந்து அண்ணன் இந்த ஸ்பிளிண்டில் மாட்டிக்கிருக்காரு. இந்த ஸ்பிளிண்டில் தான் முக்கியமானது. அதுக்கு மேலே ஒரு நரம்பு போகுது பாருங்கள். இந்த நரம்பை வந்து ஒரு பெரிய ஒரு ராட்சச வீலில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில். நீங்கள் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் நண்பர்களே. அண்ணன் வந்து இந்த ராட்சச வீலை சுற்றுறாரு. சுற்றும் போது இந்த நரம்புல வழியாக டிரான்ஸ்மிட் ஆகி அந்த ஸ்பிளிண்டிலும் சுற்றுது. இந்த ஸ்பிளிண்டில் சுற்றும் போது அப்படியே பாருங்கள் பின்னல் உழுகுது பாருங்கள் நண்பர்களே. பயங்கரமாக இருக்குது, செம்மையாக பின்னல் உழுகுது. இதுதான் நண்பர்களே ப்ராசஸ். விஷயம் நம்ம சேனல் அடிக்கடி வரும் நண்பர்களே. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனில்லைனா கூட உங்களுக்கு சார்ந்தவங்களுக்கு யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும். அந்த ராட்சச வீலில் சுற்றுனது வந்து 12 நூல் இருந்துச்சு. 12 நூலை வந்து 6 ஆக்கிட்டாங்க. 6 ஆக்குனது வந்து அந்த ராடு தெரியுது பார்த்தீங்களா, அந்த ராடில் அவங்க வந்து மாட்டி வச்சுருவாங்க. அதை வந்து அதாவது வந்து அந்த 6 இருந்தது வந்து இவங்க 1 ஆக்குவாங்க. அதாவது அவங்க தேவையான தடிமனுக்கு கொண்டு வருவாங்க. இப்போ வந்து அந்த 6 ஆக்கின இந்த தளவை வந்து ஒரு இதில் மாட்டிட்டாங்க. இப்போ அண்ணே அந்த லாஸ்ட்டு கொண்டு போய்க்கிருக்காங்க. அதாவது இது வந்து 40 மீட்டர் வரைக்கும் அவங்க ரெடி பண்ணுறாங்களாம். அண்ணே அந்த லாஸ்ட்டு கொண்டு போயிட்டாரு. இப்போ அண்ணே வீலை சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஸ்பிளிண்டிலும் சுற்றுது. அங்கே பாருங்கள் அப்படி முறுக்கள் உழுந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி முறுக்கள் உழுகுதுன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டிக்கிட்டு தான் இருக்கேன் பாருங்கள். இப்படி தான் நண்பர்களே மூக்கணாங்கயிறு ரெடி பண்ணுறாங்க. இந்த மூக்கணாங்கயிறு வந்து கலர்லேயும் வருமா, நிறையா கலரில் வருமா. நவம்பர் மாதம் முடிஞ்சவுடனே அந்த சீசன் ஆரம்பிச்சிருமா. அதாவது வந்து இந்த பொங்கலுக்கு வந்து மாட்டு பொங்கல் வரும் பார்த்துருக்கீங்களா, பொங்கல் அடுத்த நாள் அப்போ வந்து மூக்கணாங்கயிறு நிறையா பேர் மாடு அலங்கரிக்கிறதுக்கு மூக்கணாங்கயிறு வாங்குவாங்க, கலராக வாங்குவாங்க. அப்போ வந்து அந்த கலராக இவங்க ரெடி பண்ணுவாங்களாம். இன்னும் சீசன் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து எங்கள் ஊரில் வந்து நூல் திரிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. ஃபைனலாக முடித்த ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி தட்டி இது பண்ணுறாங்க. அதான் நம்ம புரோட்டா கடையில் புரோட்டா தட்டுவாங்கள்ல அந்த மாதிரி. எதுக்குன்னு எப்படி தட்டுறீங்க? ஒழுக்கம் கரெக்டாக வர்றதுக்காக, நீட்டாக தெரியல அதுக்காக. முடிஞ்ச மூக்கணாங்கயிறு மற்றும் தொட்டில் கயிறு கூலி மட்டும் நாங்கள் திருச்சி கொடுத்தா கிலோ கணக்கில் எங்களுக்கு கூலி. இப்போ நூல் கொடுத்து அவங்க ஆர்டர் கொடுத்துருவாங்க. தினசரி கூலி கிலோவுக்கு இவ்வளோ வந்து கூலி. இப்போ 2 பேர் சேர்ந்து தான் வேலை பார்க்க முடியாது. அது வந்து 4 பேர் சேர்ந்து பார்க்குறது. ஆமாம். ஊருக்குள்ளே வந்து மிஷினில் ஓடுது அப்படின்னு சொல்கிறாங்க. மிஷினரியில் ஓடுது. அது நேர்த்தி நல்லா இருக்குமா, இது நல்லா இருக்குமாண்ணே? எது தரமாக இருக்கும்? மிஷினில் போடுறது வந்து கொஞ்சம் முறுக்கு அதிகமாக வைப்பாங்க. இது வந்து முறுக்கு கம்மியாக இருக்கும், சரக்கு தெளிவாக இருக்கும். ஆமாம், கைத்தொழில் சுத்தமாக இருக்கும். அது வந்து ஒரு பிசிறே போனாலும் அது எடுக்க கண்ணில் பார்க்குறத நிப்பாட்டி சரி பண்ணிடுவோம். ஒரு பிசிறே போனாலும் அந்த பிசிறையை கட் பண்ணி எடுத்து நீட்டாக இது பண்ணுவோம். ஆமாம், அந்த மிஷின் இதில் வந்து அப்படி செய்ய முடியாது. மிஷின் ஏன் செய்ய முடியாதுன்னா அது ரன்னிங் ஓடிக்கிட்டு இருக்கிறத நம்ம மிஷினை ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் போயில அது அந்த பிசிறு வந்து அதிகமாக சுற்றிடும். ஐயோ, அப்போ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். மிஷினரி வந்து முறுக்குகள் அதிகமாக இருக்கும். அது அதாவது இந்த திரிக்கிற திரியல் வந்து கூடுதலாக இருக்கும்.
சரக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒரு பிசுறு இது போகிறது வந்து நம்ம எடுக்க முடியாது. ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளமும் சரி செய்ய முடியாது. சரி செய்ய முடியாது. இதுனா நம்ம வேணா டக்கு டக்குன்னு செஞ்சுக்கலாம். இதில் ஓடிக்கிட்டு இருக்கையில வந்து இது அண்டு போச்சுன்னா இது உள்ள சுற்றிடும். அப்போ இதை எடுக்கிறதுக்கு வந்து 10 நிமிஷம் ஆகும். மிஷினரியில் வந்து கரண்டில் ஓடுறது மட்டும். இப்போ நம்ம கையில் ஓடுறது கட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, நம்ம அப்படியே ஸ்லோ பண்ணிடலாம். இதெல்லாம் தயாரிக்கிறது வந்து இந்த இதுதான் நான் சாயிண்ட் பண்ணியிருக்கோம். சாயிண்ட் கட் ஆகல, இது வந்து கட் ஆயிடுச்சுன்னா நம்ம கோளாரை எடுத்துருவோம். சரி, இது வந்து நீங்க தனியா அதுக்குன்னு நூல் வாங்கணும். ஆமா, இதுக்குன்னு நூல் அந்த மாதிரி நரம்பு நூல் என்ன. ஆமா, அதுக்குன்னு இதை அப்படி போட்டு வச்சிருவோம். இந்த மாதிரி போட்டு வச்சிருவோம். கையிலையும் கட்டிக்கலாம். காப்பு கட்டுதலுக்கு போகுது பார்த்தீங்களா? காப்பு கட்டுதல், காப்பு கட்டு, கும்பாபிஷேகத்துக்கு இந்த அதாவது மஞ்சள் உள்ள சம்பந்தப்பட்ட இது பூரா இது போகும். திருப்பதிக்கு அதிகமாக போகுமானே? திருப்பதிக்கு அதிக சேல். இது எப்படி ஓனர் கிலோ கணக்கு கொடுப்பாங்களா இல்லை பீஸ் ரேட்டு கொடுப்பாங்களா? ஒரு திக்னஸுக்கு ஒரு கூலி. ஆமா, இதுக்கு அடுத்த திக்னஸ் இருக்கு. இது அடுத்த திக்னஸ். இப்போ இது என்ன திக்னஸ் ஓடிக்கிறீங்க நீங்க? இது பொடிசு. ஆமா, அஞ்சலை 5 கோன் வச்சு போறது, 6 கோன் வச்சு போறது. அது கொஞ்சம் கூலி கிலோ கூடும், வெயிட் கூடும் ஓனருங்களுக்கு. நமக்கும் கூலி கூடும். கூலி கூடும். நீங்கள் எத்தனை வருஷமா தொழில் பார்த்துக்குவீங்க? ஒரு 30 வருஷமா பார்க்குறேன். 30 வருஷமா பார்க்குறீங்க. நம்ம மேல மசூதி பஜார் அங்கிட்டு எல்லா இடத்துக்கும் போகுது. எல்லாமே மேல மசூதி, மற்ற திருச்சி, புதுக்கோட்டை, எல்லா பக்கம். அது ஓனர் அனுப்பிச்சு கொடுத்துருவாரு. நீங்கள் இது பண்ணி பேக்கிங் பண்ணி நம்ம வந்து திருச்சி பேக்கிங் பண்ணி அவங்க பேக்கிங் பண்ண மாதிரி நம்ம பேக்கிங் பண்ணி கொடுத்துருவோம். நீங்களே பேக்கிங் பண்ணி கொடுத்துருவீங்களா? நாங்களே பேக்கிங் பண்ணி கொடுத்துருவோம். பேக்கிங் பண்ணி மூடையை பேக்கிங் பண்ணி அனுப்பிச்சு விட்டோம்னா அவங்க ஆயிரத்துக்கு அட்ரஸை போட்டு எந்த ஊருக்கு போகுதோ அந்த ஊர். சேலத்தில் போய் அங்கிட்டு திருப்பதிக்கு போயிடும். ஆமாம், அவர் அங்கே உள்ள லோக்கல் ஊர்களுக்கு. அதாவது நீங்கள் தயாரிக்கிறது வந்து ஒரு 6-7 கை மாதிரி தான் போகுது. ஆமாம், 6-7 கை மாதிரி தான் திருப்பதி இந்த மாதிரி கோயில் ஸ்தலங்களுக்கு போகுது. கோயில் தலங்களுக்கு போகிறது வந்து குறைஞ்சது அது கூட தான். 6 பேருன்றது சொல்ல முடியாது. 10 பேர் கூட மாறி கூட போகலாம். அதே இது நல்ல டீலராக இருந்தாங்கன்னா ஒரே டீலரு அப்படி எங்கேருந்தே அவங்களோட இதில் தான் இருக்குது. சரி, ஓகேண்ணே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அதாவது திருச்சி முடித்த கடைசி கோன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அட்டையில் செஞ்ச கோனு, அதை வந்து இந்த மாதிரி பண்டல் கட்டி வச்சுருவாங்க. பண்டல் கட்டி வச்சு இதை வந்து மறுபடியும் நூல் சுற்றி வந்துடும். அப்படி இல்லைனா இது வந்து ரொம்ப அதாவது டேமேஜாக இருந்துச்சுன்னா இதை வந்து அந்த அட்டை கம்பெனி இருக்குல்ல, அவங்களும் எடுத்துக்கிடுவாங்க. இது ப்ராசஸ் பண்ணி அட்டை தயாரிச்சிருவாங்க. நமக்கு தேவையான அட்டைகள் தயாரித்து வியாபாரத்துக்கு வந்துடும். இப்படி தான் நண்பர்களே ப்ராசஸ் நடந்துக்கிருக்கு.